ஹலோ மக்களை யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இறுதி கட்டத்தை நோக்கி நம்ம பரணி சண்முகம் போயிட்டு இருக்கு. நம்ம சண்முகத்தோட தங்கச்சிங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சௌந்தர பாண்டியனும் ஒவ்வொரு பிளானை போட்டு வைக்கிறாங்க. அதுபடியே ரத்னாவோட ஸ்கூல்ல ஒரு பெரிய பிரச்சனை வருது. இல்ல ரத்னாவோட வயிற்றுல வளர குழந்தையும் அபாஷன் ஆயிடுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சண்முகம் நம்ம ரத்னாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல முத்து பாண்டியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியம்மளோட மகளும் சௌந்தர பாண்டியனை சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல இப்படி தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம சண்முகம் செம அதிரடியா எப்படி சரி பண்ணாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம ரத்னாவை நினைச்சு ஸ்கூல்ல உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த ரத்னால தான் இந்த வாட்டி நம்ம ஸ்கூலுக்கு எக்ஸாம் சென்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சௌந்தர பாண்டியனும் எப்படியாவது ரத்னாவையே இந்த இடத்துல மாட்டி விட்டே ஆகணும், இந்த சண்முகத்தோட தங்கச்சிங்க எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போட்டு அங்க உள்ள கொஸ்டின் பேப்பர் எல்லாமே திருட்டு போயிடுது. இதெல்லாம் தெரியாத நம்ம ரத்னாவும் வழக்கம் போல ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூல்ல எல்லாரும் அதிகாரிகளா கூடிட்டு இருக்காங்க. அதிகாரிகளும் ஸ்கூல்ல வந்து என்னங்க இங்க பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தா அதுக்குள்ள கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்கும்போது அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம ஸ்கூல் நிறுவனம் அப்படியே திணறி போய் நிக்குது. சரி இப்ப என்ன செய்யறது, இந்த பொறுப்பு எல்லாமே நம்ம ரத்னாக்கு கீழே தானே கொடுத்திருந்தோம், அதுவும் ரத்னாவோட ரூம்க்கு உள்ள தானே அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவை விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ரத்னாவும் அதிகாரிகள் எதுக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க, அது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் சென்டர் இங்க இருக்கனால அவங்க இந்த மாதிரி விசாரிக்கிறதுக்கு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவும் அந்த இடத்துக்கு போகும்போது அங்க ரத்னா கிட்டேயும் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல தானே இருந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது ரத்னாவும் ஆமா நான் சேஃபா தான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு அந்த பேப்பர்ஸ் எதுவுமே காணலையே அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே ரத்னா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்றீங்க, எல்லாமே நல்லபடியா தான் இருந்துச்சு, அது எப்படி காணாம போவோம், எல்லாத்தையும் நான் பத்திரமா தான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஸ்கூல்ல உள்ள பெரியவங்க எல்லாருமே நம்ம ரத்னாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நேத்துக்கு தாமா உன்னை பத்தி எல்லாம் புகழ்ந்து சொல்லிட்டு இருந்தோம், இப்போ அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கே, இதுக்காக தான் நமக்கு எக்ஸாம் சென்டர் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டி இங்கே வேண்டாம் அப்படின்னு எல்லாம் முடிவு எடுத்திருந்து, ஆனால் எல்லா தடங்களையும் தாண்டி நல்லபடியாக இதை நடத்தி தருவேன்னு சொன்ன உனக்கு மேலே நம்பிக்கை வச்சு தானே இந்த பொறுப்பை உனக்கு தந்திருந்தோம், அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியும் நம்ம ரத்னாக்கு மேலேயே வந்துடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ரத்னாவோட ஹஸ்பண்டும் நம்ம ரத்னாவுக்கு சப்போர்ட்டிவாகவே இருந்துட்டு இருக்காங்க. என்ன சார் பேசுறீங்க, கொஸ்டின் பேப்பர் காணாமல் போனதுக்கும் அவளுக்கு என்ன சம்மந்தமா இருக்கும், கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அந்த சூழ்ச்சியை நான் கண்டுபிடிச்சே தருவேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது அதிகாரிகள் யாருமே விடுற மாதிரி இல்லை. என்ன சார் கொஞ்ச நாள்ல எக்ஸாமை வச்சுட்டு இப்போ கொஸ்டின் பேப்பர் காணலைன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும், அது வேற லீக் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரத்னாவுக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுது. ரத்னாவும் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யாருமே நம்புற மாதிரி இல்லை. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பரணியும் என்ன சார் தேவையில்லாம இந்த ரத்னாவை சந்தேகப்படுறீங்க, இத்தனை நாளா உங்களுக்கு கீழே தானே வேலை பார்த்துட்டு இருந்தா, அவளோட நேர்மையை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல ரத்னா அப்படியே மயங்கி விழுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பரணி அப்படியே பதறி போயிடுறாங்க. என்னாச்சு ரத்னா அப்படி சொல்லிட்டு தண்ணியெல்லாம் துளைஞ்சு பாக்குறாங்க. ஆனாலும் எலும்புன மாதிரி இல்லை. ஏதோ ரத்னாக்கு ஆயிட்டு சொல்லிட்டு பதட்டமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ரத்னாவோட ஹஸ்பண்ட் பதட்டம் ஆகி சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்த நம்ம சௌந்தர பாண்டியனுக்கு சந்தோஷம் ஆயிடுது. நம்ம நினைச்ச மாதிரி நல்லபடியா நடந்துச்சு. எல்லாரும் நேற்றுக்கு ரத்னாவை புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப என்னாச்சா, நான் தான் ஏற்கனவே அந்த சண்முகம் பையிட்ட சொல்லிட்டே இருந்தேன், உன்னோட தங்கச்சிய வாழ்க்கை நல்லபடியா இருக்க போதில்லைன்னு என்ன சொன்னாலும் நம்பாம இருந்தால, இப்ப என்னாச்சு, இந்த ரத்னாவுக்கு இனி வாழ்க்கையில முன்னேற்றமே அடைய முடியாது, இந்த ஸ்கூல்ல யாரு இனி ரத்னாவை மதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சௌந்தர பாண்டியனும் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ரத்னாவை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்த உடனே அவங்களும் சரி நாங்கள் செக்அப் பண்ணிட்டு வந்து சொல்கிறோன்னு சொல்லவும் நம்ம ரத்னாவோட ஹஸ்பண்ட் பயங்கரமாக பதட்டத்திலே இருந்துட்டு இருக்காங்க. பரணி அவங்கள்ட்ட நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, ரத்னாவுக்கு எதுவுமே ஆகாது அப்படி சொல்லும்போது ரத்னா வரை ஏற்கனவே கன்சீவாக இருக்கா, இந்த சுச்சுவேஷனில் இப்படி ஒரு இதை எப்படி தான் ஹேண்டில் பண்ணுவான்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவை நினச்சி வருத்தத்தில் இருக்கும்போது செக்அப் பண்ணிட்டு டாக்டரும் வெளியில் வராங்க. அவங்கள பார்த்த உடனே என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது இல்ல அவங்களுக்கு இப்ப மயக்கம் எல்லாம் தெளிஞ்சிட்டு அவங்க நல்லாதான் இருக்காங்க, ஆனா குழந்தை அபாஷன் ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரத்னாவும் அவங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே பதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போய் ஆயிட்டே, நாங்க எவ்வளவு ஆசையா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கும் போது
பரணியும் நம்ம ரத்னாவுக்கு சமாதானப்படுத்துறாங்க. ரத்னா எதுக்குமே கவலைப்படாத. இது என்ன சொன்னாலும் ரத்னா கேட்குற மாதிரி இல்ல. ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்னா கவலையில இருக்கும்போது, பரணியும் நீ எல்லாத்தையும் நினைச்சு குழம்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்னா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சண்முகம் ஹாஸ்பிட்டல் வராங்க. சண்முகத்தை பார்த்த உடனே ரத்னா கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா நான் இப்படி ஆயிட்டே, நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷத்துல இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டே, ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை ஹக் பண்ணி அப்படியே ரத்னா கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீன்லாம் செம எமோஷனலா இருந்துச்சு. சண்முகத்தினால தாங்கவே முடியல. தன்னோட தங்கச்சிகளுக்கு இப்படி பிரச்சனை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சண்முகமும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம பரணியும் சண்முகத்தை சமாதானப்படுத்தும் போது சண்முகம் பரணி கிட்ட வந்து, இல்ல பரணி, ரத்னாவுக்கு இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படியாவது அடுத்து ஒரு வாரிசு இந்த வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அதே சமயத்துல வீராவோட வாழ்க்கை அப்படி இருக்கு, ரத்னாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. அந்த சௌந்தர் பாண்டியன் அவன் சொன்ன மாதிரி எல்லாமே செய்துட்டு இருக்கான். எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் சொல்லிட்டு இருக்கும்போது பரணியும், நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் எப்பவுமே உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. வீட்டுக்கு வந்த சண்முகமும் ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறத கவனிச்சுட்டு, வைகுண்டமா என்னாச்சுப்பா, எதுக்காக இவ்வளோ கவலையில் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சண்முகமும், இல்லை ரத்னாக்கு இந்த மாதிரி ஆயிட்டுன்னு சொன்ன உடனே வைகுண்டம் எல்லாருமே பதட்டம் ஆயிடுறாங்க. என்னது ரத்னா நல்லா தானே இருந்தா, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஸ்கூலில் ஒரு பிரச்சனை ஆயிட்டு, ஸ்கூலில் ஏதோ கொஸ்டின் பேப்பர் காணாமல் போனதுக்கும் அவளுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம்னு சொல்லிட்டு ஒரு பழியை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலோட நிலவரம் இப்போ ரொம்பவே கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது வைகுண்டமும், கண்டிப்பாக ரத்னாக்கு மேலே ஏதோ ஒரு தப்பும் இல்லை, ஏதோ ஒரு சூழ்ச்சி பின்னாடி நடந்திருக்கு, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம சண்முகமும் செம அதிரடியாக களத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம். சௌந்தர பாண்டியனும் பாண்டியம்மளோட மகனும் சேர்ந்த மாதிரி எல்லா வேலைகளும் செய்துட்டு வராங்க. சௌந்தர பாண்டியனும் இப்போதைக்கு இந்த ரத்னாவோட வேலையெல்லாம் போயிடும், அது இனி பிரச்சனை இல்லை. ஏற்கனவே அவ தங்கச்சி வீராவை நம்ம வீட்டை விட்டு விரட்டிட்டோம், நம்ம கொடுத்த டார்ச்சர் தாங்க முடியாம அவளும் போயிட்டா. இனி பாக்கி இருக்கிறது இந்த எசக்கி தான். இந்த எசக்கியோட சாப்டரை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு ஒரே வழி நீ தான். முத்துப்பாண்டிக்கு மட்டும் எசக்கி மேல ஒரு கோபம் வந்து ஓ மேல பாசம் வந்துட்டு வச்சுக்கேன், அப்புறம் நடக்கிறதே வேற. அதுக்கப்புறமாட்டு அந்த சண்முகத்தோட எந்த தங்கச்சியுமே நல்லபடியா இருக்க மாட்டாங்க. அப்புறமா சண்முகத்தை ஈஸியா நம்ம பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை கொடுக்குறாங்க. அதை கேட்டுட்டு இருந்தவங்களும், சரி நீங்க சொன்ன மாதிரியே செய்திடலாம், கண்டிப்பா முத்துப்பாண்டிய நம்ம பக்கம் திருப்பிடலாம்னு சொல்லிட்டு பாண்டியம்மாளோட மகளும் சேர்ந்து ஒரு ஐடியாவை போடுறாங்க. சண்முகத்துக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பா இந்த சௌந்தர் பாண்டியனோட வேலையா தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் ரத்னா இந்த தப்பை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சண்முகம் வரணியும் சேர்ந்து சமாதிரடியா ஒரு பிளான் போடுறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்துல முத்து பாண்டிக்கும் இசைக்கும் இடையில பெரிய பிரச்சனை வர மாதிரி நம்ம பாண்டியம்மனோட பொண்ணும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இசைக்கும் ஒரு கட்டத்துல சண்முகத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சண்முகத்துக்கும் புரிய ஆரம்பிக்குது, கண்டிப்பா பாண்டியம்மனோட பொண்ணு தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும்னு சொல்லி, பாண்டியம்மனோட நிலைமைக்கு காரணம் அந்த சௌந்தர பாண்டியன் சொல்லிட்டு நிரூபிச்சாலே போதும்னு நம்ம சண்முகமும் பரணியும் சேர்ந்து சம அதிரடியா ஒரு திட்டத்தை போட்டு ஒரு கட்டத்துல நம்ம சண்முகம் அவங்க தங்கச்சிக வாழ்க்கையை சரி பண்ணது மட்டும் இல்லாம நம்ம பரணியும் கன்சீவா இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம பரணி ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் டெலிவரி பரணிக்கு நடக்குதுன்னு சொல்லலாம்.